அன்யாங் டார்மிஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். இது உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமினோட பர்த்டே ஸ்பெஷலாக ஜிமினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே ஜிமினா, லைஃப் லாங் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும். நீ இன்னும் மேலே மேலே உன்னோட கரியரில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் யூ ஆர் மைன். ஸோ நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்கள் வீடும் ஜிமின் வீடும் ஒரே ஸ்ட்ரைட் தான்டா, ரொம்ப தூரமும் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயும் இல்லை. அப்படி தான் உங்கள் வீடு. உங்களுக்கு சோயான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா? அதே மாதிரி ஜிமினோட ஃப்ரெண்டு தான் ஷுகா. நீங்கள் 4 பேருமே ஒரே ஸ்ட்ரீட் தான். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் 4 பேரும் ஒன்றா தான் விளையாடுவீங்க. உங்களுக்கும் சோயாவுக்கும் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் சோயா வீட்லேயும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இனிமேல் பாய்ஸ் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு. அதுலேருந்தே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் சோயாவும் ஜிமின்கிட்டையும் ஷுகாக்கிட்டையும் அவ்வளோ பேசிக்க மாட்டீங்க. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய காலேஜை தான் காமிக்கிறாங்க. அந்த காலேஜ் கேட்டுக்கிட்ட நீங்களும் சோயாவும் தான் பயந்துக்கிட்டு நிற்கிறீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண பொண்ணுங்களை எப்படியும் சீனியர்ஸ் ராகிங் பண்ணுவாங்க. உங்களுக்கும் அதே பயம்தான். பயந்துக்கிட்டே நீங்களும் சோயாவும் மெதுவாக உள்ளே போகிறீங்க. நீங்கள் பயந்த மாதிரியே சீனியர்ஸ் அங்கே இருக்காங்க. ஆனால் நிறைய பாய்ஸை தான் பிடிச்சி ராகிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, இவங்க பாய்ஸை மட்டும் தான் ராகிங் பண்ணுவாங்க, கேர்ள்ஸை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி ஏதோ கொஞ்சம் தைரியத்தை மனசில் வர வச்சு நீங்களும் சோயாவும் நடந்து போயிட்டுருக்கீங்க. சடனாக அவங்க பேக்கில் இருந்து ஒரு பாய்ஸ், ஓ எல்லோ செடி இங்கே வா. நானா? நீ தான், இங்கே வா. சோயா, அவர் என்னை தான் கூப்பிட்றாரு போல. ஆமாடி, உன்னை தான் கூப்பிட்றாரு. ஓ நான் மட்டும் எப்படி தனியாக போகிறது, நீயும் என் கூட வா. இங்கே பார்வையன், அவர் எல்லோ சுடின்னு தான் கூப்பிட்டாரு. நீ தான் எல்லோ போட்டிருக்க, ஒழுங்கா போ, நான் வரல. பெஞ்சுடி நீந்தான். என்னடி அவர் என்னையும் கூப்பிட்றாரு? தெரியுதில்ல, வா போவோம். இப்போ 2 பேரும் வர போகிறீங்களா இல்லை நான் அங்கே வரவா? ஐயோ வா வா போவோம் வா அப்படின்னு சொல்லி நீங்களும் சோயாவும் தான் அவங்க பக்கத்தில் போகிறீங்க. என்ன 2 பேரையும் தாம்பாளத்தட்டலோடு அழைச்சாதான் வருவீங்களோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். அப்புறம் என்ன, வர்றதுக்கு இவ்வளோ நேரம்? அது சரி சரி, டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸா? ஐயோ தெரியாது சீனியர். பாடுறா மச்சான், தெரியாதாமில்ல? அப்போ டான்ஸை பார்த்து தானே ஆகணும். அந்த பாட்டை விடா. முன்னாடி இந்த பாட்டெல்லாம் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் எப்படி டான்ஸ் ஆட முடியும்? எனக்கு இந்த என்ன பண்ண போகிறேன்? ஏய் பாரு மச்சான், அழுகிறா. டேய், யாரா பாட்டு ஆஃப் பண்ணது? நான் தான்டா. ஷுகா நீயா? என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை மச்சான், அதான் ஜூனியர் பொண்ணு தான் வந்தாங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லை ஷுகா, பேசிகிட்டு தான் இருந்தோம். பேசிகிட்டு இருந்தவனுக்கு எதுக்கு பாட்டு? ஆமாம், ராகிங் தான் பண்ணியிருந்தோம். அவன்கிட்டலாம் எத்தனை வாட்டி சொல்கிறது ராகிங் பண்ணக்கூடாதுன்னு, கேட்க மாட்டிங்கள்ல? என்ன மச்சான் இங்கே பிரச்சனை? வாடா ஜிமின், நம்ம எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் அவனுக்கிட்ட ராகிங் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ பாய்ஸை தாண்டி பொண்ணுங்களையும் பிடிச்சி ராகிங் பண்ண தொடங்கிட்டானுங்க. ஏய் சாம், என்னடா இதெல்லாம்? இல்லை ஜிமின், சும்மா தான். அப்படியே என்ன சும்மா தான்? ஒழுங்கு அந்த பொண்ணுங்களை விட. போங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் சோயாவும் தான் காலேஜுக்குள்ளே போகிறீங்க. சோயா? சொல்லுவேன். அது நம்ம ஜிமின் ஷுகாவும் தானே? ஆமாம் வயன், அவங்க தான். அவங்க இந்த காலேஜா? ஆமாம். எத்தனை நாளாச்சுல அவங்கள பார்த்து? ரொம்ப வருஷம் ஆச்சு பேசி. ஆமாடி, ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அவன் பல்லெல்லாம் வெளியே தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். அப்படின்னு சொல்லி நீங்களும் சோயாவும் காலேஜுக்குள்ளே போகிறீங்க. ஆனால் சோயா திரும்பி ஜிமினையும் ஷுகாவையும் பார்த்துக்கிட்டு தான் வரா. நீங்கள் அதை கவனிக்கிறீங்க, ஆனால் எதுவுமே கேட்டுக்கல. அப்படி தான் 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் சோயா வீட்டில் தான் இருக்கீங்க. சோயா,
சொல்லுவேன் என்ன 2 நாளாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன மூஞ்செல்லாம் ஒரே பிரகாசமாக இருக்குது? பிரகாசமாக இருக்கா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. என்ன விஷயம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், உனக்கு தான் அப்படி தெரியுது போல். இங்கே பாரு சாயா, உன்னை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஒழுங்காக சொல்லு, என்ன விஷயம்? வயன், அது அது வந்து சொல்லு. நான் ஆ நான் நீ தான் என்ன? நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் வயன். அடி பாவி, லவ் பண்ணுறியா? வயன் 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 வயன், சத்தம் போடாத ப்ளீஸ். இல்லை, அப்பா அம்மா இருக்காங்க, மெதுவாக பேசு. மெதுவாக பேசுகிறேன். என்னடி லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? ஆமாம் வயன், லவ் பண்ணுறேன். யாரடி அந்த பையன்? எனக்கு தெரியாமல். அது சொல்லு, யார்? அது வந்து வயன், நான் நாளைக்கு காலேஜில் அவனை காமிக்கிறேன் உனக்கு யாருன்னு. காலேஜில் காமிக்கிறியா? ஒரு நிமிஷம் இரு. நம்ம காலேஜில் படிக்கிற பையனை நீ லவ் பண்ணுற? ஆமாம் வயன், அவன் நம்ம காலேஜ் தான். அப்படியே காலேஜ் போய் 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே அங்கே ஒரு பையனை லவ் பண்ண தொடங்கிட்டியா? வயன் வயன் ப்ளீஸ் டே, அவன் யாருன்னு தெரிஞ்சால் உனக்கே எல்லாம் புரியும். என்ன வேறு யூனிவர்ஸ்லேருந்து இறங்கி வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக என்ன வந்துட்டா பெருசாக லவ்ன்ட்டு? வயன் ப்ளீஸ் டே, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம் வயன், நீ தான் ஹெல்ப் பண்ணணும். என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியுதா உனக்கு? அப்படி இல்லை வயன், எனக்கு அவனுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓஹோ, ஒன் சைட் லவ்வோ? சுத்தம். ஏண்டி அப்படி சொல்கிற? இல்லை, கமிட் ஆனவங்களும் எங்கள் தலையை பிச்சுக்கிட்டு திரியிறாங்க, இதில் நீ ஒன் சைட் லவ்னு வேறு சொல்கிற. அதான் எங்கே போய் முடிய போதோன்னு யோசித்தேன். அப்படி சொல்லாத வயன் ப்ளீஸ் டே. சரி, பண்ணி தொலைகிறேன். ஃப்ரெண்டாக வந்து தொலைச்சிட்டல்ல. சரிடி. அப்படி தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் சாயாவும் காலேஜில் தான் உட்காந்துருக்கீங்க. வயன், சொல்லு. வா, நான் உனக்கு அந்த பையனை காமிச்சு தரேன். எந்த பையனை? அதான் நேற்று நான் உன்ட்ட சொன்னேனேடி லவ் பண்ணுறேன்னு. ஓ, சொன்னல. சரி சரி, வா வா வா, யாருன்னு காமி. அவன் இப்போ கேன்டீனில் தான் இருப்பான். வா, கேன்டீன் போவோம். 2 நாள் தான் ஆச்சு காலேஜுக்கே வந்து, அதில் அவன் எங்கே போவான், எங்கே வருவான், எப்போ எப்படி இருப்பான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கல. வயன் அப்படி பேசாதடி ப்ளீஸ் டி. கருமோ, அப்படியாட்டும் மூஞ்ச வைக்காத. சரி சரி, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் சாயாவும் கேன்டீன் தான் போகிறீங்க. போய் பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்குது கேன்டீனில், அவங்களுக்கு சீட்டே இல்லை. வயன், சொல்லு. அங்கே பார்த்தியா அந்த சைடில்? அவன் தாண்டி. யார் அப்படின்னு சொல்லி நீங்களும் அங்கே பார்க்குறீங்க. பார்த்தா சோயா சுகா கிட்ட தான் கையை நீட்டிருக்கா. சோயா, என்ன விளாடுறியா? அவனா? ஆமாடி, அவன்தான். என்ன சொல்கிற? ஆமாடி, சின்ன வயசில் இருந்தேனா? சோயா, தப்பு. அவன் நம்ம பக்கத்து வீடு, சரி வராது. வயன் ப்ளீஸ் வயன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டி. நீ தாண்டி எப்படியாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்கே பாரு சோயா, எனக்கு தெரியல இது சரி வரும்னு. நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் நல்லா தெரியும்டி அவனை. எப்படி அவனை போய் இங்கே பாரு வயன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அவனை லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண. சரி சரி, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். நீங்களும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் உங்களால் அவன்கிட்ட பேசவே முடியலை. ஏன்னா காலேஜில் இருக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜிமின் பின்னாடியும் சுகா பின்னாடியும் தான் சுற்றுறாங்க. அதில் உங்களுக்கு போய் பேசுகிறதுக்கு டைமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நைட்டு சோயாவோட அம்மா தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுங்கள் ஆண்டி. வயன். சொல்லுங்கள் ஆண்டி.
நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம்மா. ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா? என்ன சண்டி, என்ன விஷயம்? இல்லைம்மா, சோயா 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 சோயாக்கு என்ன சண்டி? என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு? இல்லைம்மா, சோயா ஸ்டேர் இறங்கி வந்துக்கிட்டு இருந்தா, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. அவளுக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுமா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சா? ஆமாடா. சரிங்க ஆண்டி, இருங்க நான் வரேன். இல்லைம்மா வேண்டாம், இப்போ வர வேண்டாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்படியும் 2 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ வந்து பாரு. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம்மா, இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல்? சரிங்க ஆண்டி. அப்படி தான் 2 டேஸ் போகுது. நீங்களும் காலேஜ் போயிருந்துருக்க மாட்டீங்க. 2 டேஸில் சோயாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. சோயா இப்போ வீட்டில் தான் இருக்கா. என்னடி இது, பார்த்து வரமாட்டியா என்ன? இல்லடி, ஏதோ ஒரு யோசனையில் இறங்கி வந்துட்டேனா, அதான் கீழே விழுந்துட்டேன். என்ன யோசனையில் வந்திருக்க போகிற? அவனை பற்றி தானே யோசிச்சு வந்திருப்ப. ஆமாம் வயன், அவன் என்ன சொல்லுவான் எது சொல்லுவான்னு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப முக்கியம். உன்னோட ஹெல்த்தை விட அவன் தான் உனக்கு முக்கியம்ல. வயன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடி? என்ன? என்னால் எப்படியும் இன்னும் 1 மந்த்துக்கு காலேஜ் வர முடியாது. எப்படியாவது அதுக்குள்ளே எனக்கு அவனை. சோயா ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் டே, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணோட ப்ளீஸ் வயன், ப்ளீஸ். சரி, இப்போ எதுக்கு அழுகுற? நான் பேசுகிறேன், பேசி பார்க்குறேன், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரி வயன் அப்படின்னு சொல்லி நீங்களும் சுகாட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க. பட் சுகாட்ட பேசவே முடியல. அப்போ தான் நீங்கள் ஒன்று யோசித்து பார்க்குறீங்க. சுகாட்ட தான் பேச முடியலை. ஜிமின் வந்து சுகாவோட ஃப்ரெண்டு தானே. நம்ம ஏன் ஜிமின்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது? ஜிமினுக்கும் நம்மளை ஆல்ரெடி தெரியும். நம்ம ஒரு ஹெல்ப்னு போய் கேட்டால் அவன் இப்படியும் பண்ணுவான். நம்ம எதுக்கு ஜிமின்கிட்ட பேசி பார்ப்போமா அப்படின்னு நினச்சி ஜிமின்கிட்ட போய் பேசுகிறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு, என்ன விஷயம்? ஜிமின், உனக்கு எனக்கு தெரியுதா? தெரியுது. என்ன விஷயம்? இல்லை ஜிமின், நம்ம சோயா இருக்கால. ஆமாம், அவளுக்கு என்ன? இல்லை ஜிமின், அவள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் ஜிமின் இப்படி பேசுகிறேன்? கொஞ்சம் கூலாக தான் பேசுகிறேன். இங்கே பாரு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வந்த விஷயத்த சொல்லிவிட்டு ஒழுங்காக கிளம்பு. ஜிமின், அவள் லவ் பண்ணுற பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம சுகாவை தான். இல்லை, எனக்கு புரியல. எத்தனை பேர் தான் வருவீங்க இப்படி? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஜிமின் ப்ளீஸ் அப்படி பேசாத. நம்ம சின்ன வயசில் எப்படிலாம் விழுந்தவங்க, இப்படி பேசாத. எதுக்கு பாடுத்துட்ருக்க? அது சின்ன வயசில் அப்படியேவா இருக்கும் இப்போவும்? இல்லைல்ல, கிளம்பு நீ ஜிமின் ப்ளீஸ். ஜிமின் அப்படி பேசாத ஜிமின், கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடலாம். உங்களுக்குன்னா என்ன பண்ணணும்னு தெரியல, ரொம்ப பயத்தில் இருக்கீங்க. ஏன் ஜிமின் இப்படி பேசுகிறான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் விடுற மாதிரியே இல்லை. டெய்லி ஜிமின் பின்னாடியே நடந்து ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிமின் திரும்பி கூட பார்க்கல. ஒரு கட்டத்தில் உங்களுக்கே கோவம் வந்துடுது. நீங்கள் ஜிமின்கிட்ட பேசுகிறதே இல்லை. அப்போ தான் ஜிமினும் கவனிக்கிறான். என்ன இவா டெய்லி பின்னாடியே வருவா, 2-3 நாளாக ஆளையே காணும். ஆனால் காலேஜ் வராளே, நம்மள்ட்ட தான் வந்து பேச மாட்டேங்கிறா. என்னவா இருக்கும்? சரி, என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஜிமினும் அவங்க பக்கத்தில் தான் வரான். ஹவயன், சொல்லு ஜிமின். இங்கே பாரு, பப்ளிக்கெல்லாம் ஜிமின்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. என்னை சீனியர்னே கூப்பிடு. சரிங்க சீனியர். எதுக்கு கூப்பிட்டீங்க?
இல்லை பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன 2-3 நாள் ஆளே காணும்? இல்லை சீனியர், உங்களுக்கு தான் அது பிடிக்க மாட்டேங்குதுல்ல, ரொம்ப கேவலமாக தான் பேசி விட்றீங்க, அதான் எதுக்குன்னு. ஓ சரி, என்கிட்ட வந்து சொன்னேன் அவனை லவ் பண்ணுறா அப்படின்னு. எதோ நேரம் அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க? இல்லை சீனியர், நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அவர்கிட்ட பேசவே முடியல. ஓ அவன்கிட்ட பேச முடியலன்னு சொல்லி என்னை வச்சு வேலை வாங்கலான்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி இல்லை சீனியர், எனக்கு வேறு வழி தெரியல. அதான் அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, அதான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு. ஆனால் இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லியிருக்கேன், பட் ஒரு நாள் கூட நான் அவன்கிட்ட சொன்னது கிடையாது எப்படி அவனை லவ் பண்ணுறான்ட்டு. என்ன சீனியர் சொல்கிறீங்க? அவரை கன்வின்ஸ் பண்ணணுன்னு கூட நான் சொல்லலை. ஒரு வாட்டி அவள் லவ் பண்ணுறான்ற விஷயத்த மட்டும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க ப்ளீஸ். சரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்களும் போகிற ஜிமினியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு உங்களுக்கும் தெரியலை. ஜிமினும் அந்த சைடு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறான், அவனுக்கும் புரியலை. இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது. ஒன் ஃபைன் டே, வயன் சொல்லுங்கள் சீனியர். சீனியரால் கூப்பிட வேண்டாம், ஜிமினை கூப்பிட்டு. நீங்கள் தானே சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன், இப்போ என்ன, நான் தானே சொல்கிறேன், ஜிமினை கூப்பிடு. சரிங்க ஜிமின். ஆமாம் சோயான்னு சொன்னேன், நானும் பார்த்துட்ருக்கேன் 2-3 வாரமா. நீ மட்டும்தான் வேறு அவ்வளோ காணும். அது அவள் ஸ்டேரில் இருந்து விழுந்துட்டா, காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. சரி, எப்படி இருந்தாலும் சின்ன வயசில் ஒன்றா விளையாண்டவங்க. இன்றைக்கி நான் சோயா வீட்டுக்கு வரேன். என்ன சின்ன சொல்கிறீங்க? நான் இன்றைக்கி சோயா வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். சரிங்க சின்ன. அப்படி தான் ஈவினிங் நீங்களும் ஜிமினும் சோயா வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஜிமினை பார்த்த உடனே சோயா எந்திரிச்சு உட்காந்துட்டா. ஏய் என்ன பார்த்து. இல்லை ஜிமின், நீங்களா? நான் தான். வயன் சொன்னான் நீ ஸ்டேரில் இருந்து விழுந்துட்டேன்னு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல ஜிமின், நல்லா தான் இருக்கேன். அப்புறம் வயனன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன சொல்கிறீங்க ஜிமின்? ஆமாம் சொன்னான். நீங்கள் என்ன முடிவெடுத்துருக்கீங்க? இதில் நான் என்ன முடிவெடுக்க முடியும்? அதான் ஏதோ பண்ணுறேன்ல, பண்ணு பார்க்கலாம் எங்கே வரைக்கும் போகுதுன்னு. என்ன ஜிமின் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் வேறு என்ன சொல்ல முடியும், பார்க்கலாம். வயன் சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. சரிங்க ஜிமின். அப்படி தான் ஜிமினும் கிளம்பியிருப்பான். வயன் சொல்லுடி. இங்கே வந்து உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? எல்லாத்தையும் சொல்லிட்டியா ஜிமின்கிட்ட? சொல்லிட்டியாவா? 3 வாரம் தெரியுமா, பின்னாடி அலைஞ்சிருக்கேன். என்னடி சொல்கிற? பின்ன என்னடி, சின்ன வயசில் ஒன்றா விளாண்டு வளர்ந்தவங்கன்னு கூட தெரியாமல் அந்த பையன் பாட்டுக்கு இருக்கான். என்கிட்ட கோவப்படுறான்டி. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் சொன்னப்போ கோவப்பட்டானா? அப்புறம் எப்படி வந்தான்? அதெல்லாம் எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்தான், வந்து என்கிட்ட கேட்டான் என்ன சோயாவை ஆளையை காணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நீ ஸ்டேர்லேருந்து விழுந்துட்டேன்னு. சரி அப்போ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என் கூட கிளம்பி வந்தான். ஓ அப்படியா? ஆனால் வந்ததே வந்தான், சாஃப்டாக 2 வார்த்தை பேசினானு பார்த்தியா? என்ன நீ சுகா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சாஃப்டாக பேசலன்னு சொல்லிட்டுருக்க? வயன் என்ன சொன்ன? என்ன சொன்னேண்ணா? சுகாவை தானே லவ் பண்ணுற? வயன் என்னடி சொல்கிற? என்ன சோயா? ஏன் சுகாவை தானே நீ லவ் பண்ணுறேன்னு சொன்ன?
ஐயோ வயன், தப்பு பண்ணிட்டியே. ஏய் என்னாச்சுடி? என்ன? நான் சுகாவை லவ் பண்ணலடி, நான் ஜிம்மினை தான் லவ் பண்ணேன். உங்களுக்குன்னா பெரிய ஷாக்கு. எஸ் சோயா, விளையாடாத. என்ன சொல்லிகிட்ருக்க? ஜிம்மினை லவ் பண்ணுறியா? ஆமாம் வயன், அன்றைக்கி நான் ஜிம்மினை தான் கை காமிச்சேன். ஆனால் நீ அதை சுகான்னு தப்பாக நினச்சிட்ட. ஆ எல் எனக்கு புரியலை சோயா. வைன் நீ பாரு. ஒன்றும் இல்லை, நான் ஜிம்மினை தான் லவ் பண்ணுறேன். அன்றைக்கி நான் ஜிம்மினை தான் உனக்கு கை காமிச்சேன். பட் நீ அதை தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீ ஜிம்மின்கிட்ட நான் சுகாவை லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன்? ஆமாடி, சுகாவை லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறது? பாருவேன், எனக்கு தெரியாது. எனக்கு என் ஜிம்மின் வேணும், எனக்கு என் ஜிம்மின் வேணும். சோயா இரு. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல. சரி, நானே அவன்கிட்ட பேசுகிறேன். நானே எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறேன். நீ டென்ஷன் ஆகாத, சரியா? நீ ரெஸ்ட் எடு. நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு தெரியல என்னென்னு, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. உங்களுக்கே தெரியாமல் இந்த 3 வாரமாக நீங்கள் ஜிம்னை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. பட் சோயாவும் ஜிம்மினை தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ரொம்ப அழுகுறீங்க. ஜிமினா, நான் என்னடா பண்ணுவேன்? எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? எனக்கு தெரியல ஜிமினா. அவனை லவ் பண்ணுறேன் போல. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு. அவளுக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஜிமினா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படி தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. எப்படின்னு ஜிமினுக்கு தெரியும். மார்னிங் நீங்கள் வந்ததுலேருந்து ஜிமின் பின்னாடியே தான் சுற்றுவீங்க. சுகாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்ததுலேருந்து ஜிமினை கண்டுக்கவே இல்லை. ஜிமினுக்கு அது ஏதோ ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ஜிமின் டைரெக்டாக அவங்கள்ட்ட தான் வரான். ஹே வயன். சொல்லுங்கள் சீனியர். எது சீனியரா? நான் தான் அவங்ககிட்ட என்ன ஜிம்முன்னு கூப்பிட சொன்னோம்ல, அப்புறம் என்ன? இல்லை சீனியர், அது சரி வராது. நான் உங்களை சீனியர்னே கூப்பிட்றேன். ஹே வயன், இங்கே பாரு. இந்த சீனியர் ஜூனியர்லாம் நீ இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் நம்மளுக்கு தான் சின்ன வயசுலேருந்து தெரியும்ல, அப்புறம் என்ன? அப்போலேருந்து நீ என்ன ஜிம்முன்னு தானே கூப்பிடுவ? இங்கே பாருங்கள் சீனியர், அதெல்லாம் இப்போ அப்படி கிடையாது. இப்போது நான் உங்கள் ஜூனியர், நீங்கள் எனக்கு சீனியர், அவ்வளோதான். அது போதும். என்ன புதுசாக டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற? என்ன சுகாட்ட சொல்ல வேண்டாமா? அதை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு தான் சீனியர் இருந்தேன். நீங்கள் இனிமேல் சுகா சீனியர்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம்? அது அவ வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன்? லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னா, அப்புறம் என்ன இப்போது? இல்லை சீனியர், அது நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் சீனியர். அவள் சுகா சீனியரை லவ் பண்ணலையா? அப்புறம் யாரை? உங்களை தான் சீனியர். என்ன லவ் பண்ணுறாளா? என்ன வயன் உளறிட்டுருக்க? இல்லை சீனியர், இப்போ தான் நான் தெளிவாக இருக்கேன். இங்கே பாரு வயன், அதெல்லாம் சரி வராது. ஏன் சீனியர், ஏன் சரி வராது? அது சரி வராது வயன், புரிஞ்சுக்கோ. இங்கே பாருங்கள், அவள் உங்களை லவ் பண்ணுறா. நீங்கள் திருப்பி லவ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கம்பல் பண்ண மாட்டேன். லவ்ங்கிறது அவங்களுக்காக தோணணும். நான் உங்கள்கிட்ட அதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிவிட்டேன். இனிமேல் சுகா சீனியர்கிட்ட நீங்கள் இப்போ இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஜிமனுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல. தலையை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நிற்கிறான். என்ன இவ புதுசாக ஏதோ சொல்லிட்டு போகிறா. ச்சே, அவனுக்கு நான் கோபம். அப்படியே அவன் கிளாஸுக்கு போகிறான். என்ன மச்சான், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை சுகா, எனக்கு ஏதோ மைண்டு சரியில்லை.
என்ன மச்சான், நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே, என்ன புதுசாக இருக்குது? இல்லை சிவா, ஏதோ தப்பாக இருக்குடா. தப்பாக இருக்கா? என்னடா, ஏன்னாச்சும் எதுவும் வம்பளு தானே என்ன? வா பார்த்துக்கலாம். இல்லை இல்லை மச்சான், அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படி? என்னடா, என்ன புலம்பிகிட்ருக்க? என்னாச்சு? சிவா, நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? உனக்கு வயனை தெரியும்ல? வயனா? ஆமாடா, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தான். ஆ ஆமாம், தெரியும் தெரியும். நம்ம காலேஜில் தானே வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. ஆமாடா, அவள் தான். அவளுக்கு என்ன? அவள் ஃபஸ்ட்லேருந்தே என்கிட்ட வந்து பேசுவாடா. ஆனால் அது இன்னொரு விஷயமா பேசிகிட்டு இருந்தா. ஆனால் என்னன்னு தெரியல, சடனாக உனக்குள்ள இல்லை ஏன் மச்சான், அது ஜிமின் என்ன புதுசாக இருக்குது? சிவா, அதில் என்ன மச்சான், லவ்வா? தெரியலடா, எனக்கு தோணுது அப்படி. ஓ சிவா, எப்படியாச்சும் என்ன ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப்பான்னு கேட்டா, சரிடா, உனக்காக பண்ணாமல் இருப்பேனா? நான் பேசுகிறேன் அவள்கிட்ட. சரிடா, பேசு. ஆனால் எதுக்கும் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னா மனசே கேட்கல, ஜிமின் ஞாபகமாகவே இருக்குது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டே உங்களால் ஏமாற்ற முடியலை. இப்படி தான் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. அப்படி தான் ஒரு நாள் சுகா அவங்கள்ட்ட வந்து பேசுகிறான். வயன், சொல்லுங்கள் சீனியர். சீனியரா? ஏய், நீ என் பக்கத்து வீடு பொண்ணு தானே? ஏதோ ஆள் மாதிரி வந்து பேசிட்டேனா என்ன? இல்லை சீனியர், நான் தான் அது. அப்புறம் என்ன சீனியர் அது இதுன்னுங்கிற? சுகன் தானே கூப்பிட்டு இருந்தேன், என்னாச்சு? அது இப்போ நீங்கள் எனக்கு சீனியர் தானே சீனியர்? ஓ ஆமாம். சரி, உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சீனியர், சொல்லுங்கள். உனக்கு நம்ம பையன் ஜிமினா தெரியும்ல? தெரியும் சீனியர். அவன் உன்ட்ட சொல்கிறதுக்கு ஏதோ தயங்குறான் போல. சொல்ல சொன்னான், அவனை லவ் பண்ணுறானா. என்ன சீனியர் சொன்னீங்க? அவன் உன்னை லவ் பண்ணுறானா. எப்படி சீனியர் அதெல்லாம்? அது சரி வராது சீனியர், நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள். சரி வருமோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்ல சொன்னான், நான் சொன்னேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவனுக்கு சொல்ல தயக்கமாக இருந்துச்சு, சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா திரும்பி கூட பார்க்காம அப்படியே நடந்து போகிறான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அதுவே நடக்குது. நான் இப்போ சோயாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே அப்படின்னு உங்களுக்கு நான் இங்கே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. சோயாவை இப்போ டோட்டலாக ரெக்கவர் ஆகி காலேஜ் வர தொடங்கிட்டா. பையன், சொல்லு சோயா. ஏண்டி, என்னைக்காச்சும் நான் ஜிமின்கிட்ட பேச முடியுமா? இங்கே பாரு சோயா, அவர் என்னடி, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நீ பேசு, நம்ம பார்த்துக்கலாம். சரி வயன், இன்றைக்கி நம்ம லஞ்ச் டைமில் வந்துட்டு கேண்டீனில் போய் மீட் பண்ணிக்கலாம். அவன் அங்கே தானே இருப்பான். சரி சோயா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் இருக்கீங்க. அப்படி லஞ்ச் டைமும் ஆகுது. நீங்கள் 2 பேரும் கேண்டீன் தான் போகிறீங்க. பார்த்தா சுகாவும் ஜிமினும் தான் இருக்காங்க. நீங்கள் அந்த டேபிளுக்கு போகிறீங்க. ஜிமின் சீனியர், சொல்லுங்கள், என்ன விஷயம்? அது வந்து சொல்லு. சோயாக்கு உங்கள்கிட்ட பேசணுமா? சோயாக்கா? என்ன சோயா, என்ன விஷயம்? இல்லை சீனியர், அது வந்து நான் தெரியுது. போய் சுகா பக்கத்தில் உட்காரு. சீனியர், இல்லை, அவள் சொன்னதை மட்டும் செய்யுங்க. போய் சுகா பக்கத்தில் உட்காரு. சீனியர், என்ன சொல்கிறீங்க? நான் தான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்ல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி நடந்து போச்சு. நான் தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன், நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன். வயன், நீ வாய் மூடு, நான் அவள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். சோயா. சீனியர்,
ஓ, போய் அவன் பக்கத்தில் உட்காரு. சோயாக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல, அவள் கன்ஃபியூஸ்டாக இருக்கா. இருந்தாலும் ஜிமின் சொன்னானேங்கிறதுக்காக சுகா பக்கத்தில் போய் உட்கார்றா. வயன், சொல்லுங்கள் சீனியர். இங்கே வா, என் பக்கத்தில் உட்காரு. சீனியர், என்ன சீனியர் சொல்லிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் சரி வராது. என்ன சரி வராது? நான் தான் சொல்கிறேன்ல, வந்து உட்காரு. சீனியர், உட்காருன்னு சொன்னேன். நீங்களும் வேறு பதில் ஒன்றும் சொல்லாமல் போய் உட்காடுறீங்க. சுகா, சொல்லு மச்சான். எப்பட்றா? உங்களுக்கு நான் ஒன்றும் புரியலை. டக்குன்னு சுகாவை பார்த்தா உங்கள் 2 பேர்த்தையும் தான் அவன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். சோயாக்குன்னு அதை பார்த்துட்டு பெரிய ஷாக்காக இருக்குது. சீனியர், என்ன சீனியர் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் போகிறேன் சீனியர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு எந்திக்கிறீங்க. ஜிமின் உங்களை போக விடலை. அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். சீனியர், சீனியர் சரியில்லை சீனியர், எல்லோரும் பார்க்குறாங்க சீனியர், கையை விடுங்க சீனியர். பயன், இங்கே எவனும் எதுவும் சொல்ல மாட்டான். தெரியும் தானே என்னை பற்றி? சீனியர், சீனியர் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சீனியர், இதெல்லாம் சரி வராது சீனியர், கையை விடுங்க சீனியர். பயன், சொன்னதை மட்டும் கேளு, அமைதியாக உட்காருன்னு சொன்னேன். சீனியர், எதுக்கு சீனியர் பையன் கை எப்படி பிடிச்சிருக்கீங்க? விடுங்க சீனியர், நாங்கள் கிளம்புறோம். சோயா, சொல்லுங்கள் சுகா. என் பக்கத்தில் தானே உட்காந்துருக்க, அமைதியாக உட்கார்ற வேலையை மட்டும் பாருன்னு. அவங்க கருத்தை அவங்க பார்த்துப்பாங்க. என்ன சுகா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? சொன்னதை கேளு சோயா, என் கைக்கு வேலை உண்டாக்கிறாத நீயே. இல்லை நான் ஒன்றும் சொல்லலை. சுகா, சொல்லு ஜிமின். இப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லு. சரிடா. சோயா, சொல்லுங்கள் சுகா. எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது, ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். என்ன விஷயம்? ஐ லவ் யூ. சுகா, ஐ லவ் யூன்னு சொன்னேன், கேட்டுச்சுல? என்ன சுகா சொல்லிட்டுருக்கீங்க? சுகா இங்கே பாருங்கள், அது ஃபஸ்ட் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். லவ் யூன்னு சொன்னேன். சுகா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஜிம்னாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ ஜிம்னை லவ் பண்ணியோ பண்ணாமல் இருந்தியோ அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ எப்படி சின்ன வயசில் இருந்து ஜிம்னை லவ் பண்ணியோ அதே மாதிரி தான் நானும் சின்ன வயசுலேருந்து அவனை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் என்ன, நீ ஜிம்னை லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. என் மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, எப்படியும் பக்கத்து வீடு தானே, என் காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு வீட்டில் வந்து பொண்ணு கேட்கலான்னு இருந்தேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நீயும் சேம் என்னோடய காலேஜ்லேயே வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கடையில் நிறைய விஷயம் நடந்து போச்சு. அதெல்லாம் மறந்துடு. நான் சொன்னதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோ. ஐ லவ் யூ. சுகா, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கிளம்பு. சுகா, அது வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சோயா அங்கேருந்து கிளம்புறா. சீனியர், சீனியர் என்னையும் விட்டுருங்க சீனியர், நான் போகிறேன் சீனியர். என்ன வயன் போகிறேன்னு சொல்கிறேன்? எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கு, கூலாக இருக்க? இல்லை சீனியர், இது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன் முன்னாடியே தெரியுமா? என்கிட்டயே அவன் நேற்று தான் சொன்னான், உனக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? ஏன் சுகா, அவள்கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன? இல்லையே மச்சான், நான் ஒன்றும் சொல்லலையே. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? இல்லை சீனியர், அவர் ஒரு வாட்டி நீங்கள் நீ லவ் பண்ணுறீங்கன்னு வந்து என்கிட்ட சொன்னார். அன்றைக்கி அவர் சொல்லிட்டு போகும்போது அவர் கழுத்தில் இருந்த ஒரு செயின் கீழே வந்துச்சு. ஆனால் அவர் அது கவனிக்கலை. நானும் எடுத்து கொடுக்கறதுக்குள்ளேயே அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். பார்த்தா அந்த செயினில் ஒரு சின்ன லாக்கெட் இருந்துச்சு. அது சின்னதாக ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சு. அது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் சோயா ஃபோட்டோ அதில் இருந்துச்சு. அப்போவுமே எனக்கு தெரியும் சுகா சீனியர் சோயாவை லவ் பண்ணுறாரு அப்படின்னு. ஓ, அது வாண்டதாக இருக்கா? நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா வயன்? ஏன்னா ரொம்ப வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட அது கொடுக்கணும்னு நினச்சேன் சீனியர், பட் எனக்கு பயமாக இருந்துச்சு. பயமாக இருந்துச்சா? எதுக்கு?
இல்லை, நான் அது வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் சுயாவை லவ் பண்ணுற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே எனக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அது டென்ஷன் ஆயிரும்னு நினச்சி தான் நான் கொடுக்கல. இங்கே பார்வையன் எனக்கு தங்கச்சி மாதிரி சரியா? உன்ட்டெல்லாம் கோவப்பட மாட்டேன். சரி, அந்த லாக்கெட் ஒன்றை இருக்கா என்ன? வச்சிருக்கேன் சீனியர். அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த லாக்கெட் எடுத்து கொடுக்குறீங்க. சுகாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த லாக்கெட்டை வாங்கிக்கிறான். சரி ஜிமின், நான் கிளம்புறேன், நீங்கள் பேசிகிட்ருங்க. நான் சோயா வேணான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி சுகா அப்படின்னு சொல்லி சுகாவும் கிளம்பிடுறான். ஓய், என்ன? ஒன்றும் இல்லை ஜிமின். என்ன சொன்ன? சாரி சீனியர். இல்லை நான் இப்போ முன்னாடி என்ன சொன்னேன்? இல்லை சீனியர், என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல். என்ன சொன்னேன்னு கேட்டேன். சொன்னேன். இல்லை வேறு எதுவும் சொன்னேன். சீனியர் ப்ளீஸ் சீனியர், என்ன விடுங்க. நீ சொன்னால் தான் விடுவேன். ஜிமினான்னு சொன்னேன். கேட்கல. ஜிமினான்னு சொன்னேன். நல்லா இருக்கே ஜிமினா. ஏதோ கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இனிமேல் நீ என்ன அப்படியே கூப்பிடுன? சீனியர் அது வந்து கூப்பிடுன்னு சொன்னேன். சரி, எங்கே கூப்பிடு? ஜிமினா. அது சரி, நான் கிளம்புறேன். எங்கே கிளம்புற? இப்போ தானே வந்த, உட்காரு, கொஞ்ச நேரம் பேசணும். பாருங்க ஜிமினா, இது சரி வராது. ஏன் சரி வராது? எனக்கு தெரியும் நீ ஏன் என்ன வேண்டான்னு சொல்கிறேன்னு. அதான் உன் ஃப்ரெண்டு என்ன லவ் பண்ண தானே. இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃப்ரெண்டு அவளை லவ் பண்ணுறான். இனிமேல் அவன் பார்த்துப்பான். நம்மளுக்கு இடையில இனிமேல் சோயா வரமாட்டான். இங்கே பாருங்க ஜிமினா, அப்படி சொல்லாதீங்க. எனக்கு சோயா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவளை என்னால் அப்படி விட்டு கொடுக்க முடியாது. இங்கே பார்வையன், நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நான் சொன்னது வந்து அவளை டோட்டலாக விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லலை. அவள் விஷயத்த இனிமேல் சுகா பார்த்துப்பான், அதுதான் சொன்னேன். உனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா? ஏன் எனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா? நம்மளுக்குன்னு லைஃப் வேண்டாமா வயன்? சொல்லு. பாருங்க சீனியர், நீங்கள் வேறு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அவ்வளோதான் தெரியாது. பட் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் எனக்கு அது ஒரு கில்ட்டாகவே இருக்கும். கில்ட்டாக இருக்குமா? எதுக்கு? இல்லை ஜிம்னா, என் ஃப்ரெண்டு லவ் பண்ணப்போ எனக்கு. ஏய் பயமுடு, இதான் சொல்லிட்டோம்ல. ஜிம்னா, ஏன் ஜிம்னா அப்படி பேசுகிறீங்க? பயமாக இருக்குது ஜிம்னா. ஏய் 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 என்னடி இப்போ என்ன நடந்து போச்சுன்னு சொல்லி பழுதுகிட்டு இருக்க நீ? ஜிம்னா சொன்னால் புரிஞ்சுக்கோங்க ஜிம்னா, என்னை விட்டுருங்க. வயன், எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லியிருக்கோம். கேளுங்க. நீ என்ன லவ் பண்ண தானே? நீ என்ன லவ் பண்ண தானே? இல்லை ஜிம்னா, நான் உங்களை அப்படி பார்க்கல. கண்ணை பார்த்து சொல்ல. ஜிம்னா, என் கண்ணை பார்த்து சொல்லன்னு சொன்னேன். நீங்களும் மெதுவாக சிமின் கண்ணை பார்க்குறீங்க. சிமினும் உங்கள் கண்ணையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 2 மினிட்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஏன் 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 உன்னால் என் கண்ணை பார்க்க முடியல? சொல்லுவேன் ஏன்? ஜிம்னா, நான் கிளம்புறேன் ஜிம்னா, என்னை விட்டுருங்க ஜிம்னா. உட்காரு வையன், பேசிக்கிட்டு இருக்கமில்ல, எங்கே கிளம்புற? ஜிம்னா ப்ளீஸ் ஜிம்னா, வேண்டாம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் உன்னால் என் கண்ணை பார்க்க முடியலை? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, புரிஞ்சுக்கோ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? புரிஞ்சுக்க மாட்டியாடா? ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறீங்க. வயன் நீங்கள் பாருடி, என்ன பாருடி. என்ன சொன்ன? லவ் பண்ணுறியாடி? ஆமாடா,
லவ் பண்ணுறேன். இது போதும், இது போதும் எனக்கு. இங்கே பாருங்க ஜிம்னா, இது சரி வராது. என்னை விட்டு வேணாம். வயன் உட்காருன்னு சொன்னேன். என்னை கோவப்படுத்தாத. என்னதாண்டா உனக்கு வேணும் சொல்லு. இதுக்கு மேலே என்னால் முடியல ஜிம்னா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் எப்படிடா என் ஃப்ரெண்டு மூஞ்சில முழிப்பேன்? இப்போ என்ன உனக்கு? சோயா தானே பிரச்சனை? அதை நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம் ஜிம்னா, வேண்டாம். அவன் மனசு கஷ்டப்படுத்திடாத. அவர் ரொம்ப பாவம்டா. சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவான். என் வயன் வயன் என்னை பாரு. நீ சோயா சோயான்னு அவள் லைஃப்பை மட்டும் பார்க்காத வயன். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல சுகாவை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு. உனக்கு தெரியாதா சுகாவை பற்றி? சின்ன வயசில் எப்படி பார்த்துப்பான் நீயும் பார்த்துருக்க தானே? எல்லாம் எனக்கு தெரியும் ஜிம்னா. ஆனால் அவன் லவ் பண்ணது ஒன்று தானடா. ஃப்யூச்சரில் நம்மளுக்கே மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவன் எப்படி அவன் மூஞ்சில் நான் முழிப்பேன்? என்ன 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 சொன்ன? ஃப்யூச்சரில் மேரேஜ் ஆயிடுச்சானா? இங்கே பார்வையன், உனக்கு என் கூட வாழணும்னு உன் மனசில் நிறைய ஆசை இருக்குது. எனக்கு அது நல்லா தெரியும். இல்லை ஜிம்னா, தப்பு புரிஞ்சிக்காது. எனக்கு அப்படி எந்த ஒரு ஆசையும் கிடையாது. இருக்கு வயன், இல்லைனா நீ இப்போ இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். என்ன சொன்னேன் நான்? நீ தான் இப்போ சொன்னல, ஃப்யூச்சரில் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே அவன் மூஞ்சில் எப்படி முழிப்பேன் அப்படின்னு. அப்போது அப்படி மேரேஜ் பண்ணிக்க உனக்கு ஆசை இல்லைன்னா நீ அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் வயன். ஜிம்னா, மறுபடியும் தப்பு நினைக்காது ஜிம்னா. நான் அந்த ஒரு மீனிங்கில் சொல்லலை. நீ எந்த மீனிங்கில் சொன்னாலும் சரி, நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ தான் என்னோடய ஒய்ஃப், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட். அது எவன் வந்தாலும் சரி பிரிக்க முடியாது. ஜிம்மின்னு தான் சொல்கிறேன், புரியுதா? ஜிம்னா, வேணாம் ஜிம்னா, சொன்னால் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வயன். நீ கிளம்பு ஜிம்னா, கிளம்பு. நீங்களும் வேறு ஒன்றும் சொல்லலை, அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஜிமின் டெய்லி உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்கான். ஆனால் நீங்கள் மைண்டே பண்ணலை. சடனாக ஒரு நாள் சோயா காலேஜ் வரல. நீங்களும் சோயாவுக்கு கால் பண்ணி பார்க்குறீங்க, பட் சோயா கால் அட்டன் பண்ணவே இல்லை. அப்படி தான் லஞ்ச் பிரேக்குக்கு நீங்கள் கேன்டீனில் தனியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் யாரோ வந்து உட்கார்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமினா, எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? கிளம்புங்க. ஏய், இது கேன்டீன், யாருக்கு வேணால் வரலாம். சரி, அப்போ நீங்கள் உட்காருங்க, நான் போகிறேன். ஏய், எங்கே போகிற? உட்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். ஜிமினா, என்ன ஜிமினா இது? எத்தனை வாட்டி ஜிமினா நான் உங்கள்கிட்ட சொல்கிறது? கையை விடுங்க ஜிமினா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யாருக்காக வெயிட்டிங்? யாருக்காகவும் இல்லை. பொய் சொல்லாத, சோயாக்காக தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் தெரியும். என்ன ஜிமினா சொல்கிறீங்க? அவள் எங்கே போயிருக்கா தெரியுமா? சரி, அதை விடு. யார் கூட போயிருக்கா தெரியுமா? யார் கூட போயிருக்கா? சுகா கூட போயிருக்கா. சுகா கூடயா? என்ன ஜிமினா சொல்கிற? ஆமாடி, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல. நேற்று நைட்டு சுகாவை வீட்டுக்கு போயிருந்தான். வீட்டுக்கு போயிருந்தானா? என்ன ஜிமினா சொல்கிற? ஆமாடி, அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் பால்கனி வழியாக ஏறி அவன் ரூமுக்கு போயிட்டான். ரூமுக்கு போனானா? ஆமாம், ரூமுக்கு போயிட்டு அவள் படுத்திருந்தாலாம். அவளோட பெட்ஷீட்டை மாற்றி. ஜிமினா, என்ன ஜிமினா ஏய், சொல்ல விடுடி. பெட்ஷீட்டை மாற்றி அவள் கன்னத்தில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணானா. ஜிமினா, என்ன ஜிமினா? ஐயோ வயன், என்னை பேச விடு. சொல்லுங்க. அப்பமே அவள் முழிச்சிட்டா. முழிச்சு பார்த்தா சுகா நிற்கிறான். அவன் ஷாக் ஆகிட்டா.
ஃபஸ்ட்டெல்லாம் கத்த போயிட்டா, அவன் வாயை பொத்திட்டான். எப்படி தெரியுமா? எப்படி? அவள் இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டான். ஜிமினா, ஏய் இதுக்கே ஷாக்கானா எப்படி? அவள் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணான், பட் நம்ம ஆள் விடுவானா? நல்லா கேட்ச் பண்ணிட்டான் போல. அதுக்கப்புறம் அவளுக்கே என்ன பண்ணணும் தெரியல, கிஸ் பேக் பண்ணிட்டான். கிஸ் பேக் பண்ணாளா? ஷாக்காக இருக்குல்ல. அவன் என்கிட்ட சொல்லும்போது அவனுக்கே ஷாக்காக தான் இருந்துச்சான். ஏதோ அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான்னு நினச்சேன் மச்சான், ஆனால் அவள் கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு. இல்லை ஜிமினா, நீ போய் சொல்கிற. அவள் அப்படி பண்ண மாட்டா. ஏய், என்ன பண்ண மாட்டாங்கிற? இன்னைக்கு அவங்க கூட தான் போயிருக்கா. எங்கே போனா தெரியுமா? அந்த பீச்சுக்கு. என்கிட்ட பீச்சுக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனான். அந்த பீச் சைடில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. இந்நேரம் அங்கே என்னெல்லாம் நடக்குமோ என்னமோ. ப்ளீஸ் ஜிமினா, கொஞ்சம் நிப்பாட்றியா? அவளை பற்றி இப்படி அசிங்கமாக பேசாதே என்கிட்ட. இங்கே பாரு, நம்பிக்கை இல்லைல்ல, இப்போ கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் ஷிவாக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லு மச்சான். எங்கே மச்சான் இருக்க? இங்கே தான்டா, பீச்சில். அதான்டா இப்படி சொல்கிற? பீச்சில் படுத்துருக்கேன் மச்சான். ஏன்டா பீச்சில் போய் படுத்துருக்க? இங்கே தான் நல்லா இருந்துச்சு, அதான் இங்கே வந்து படுத்தேன். சரி, சோயாங்க என் நெஞ்சில். ஏய் அறிவு கட்டவனே, அது எனக்கு தெரியும். இப்போ எங்கே இருக்கான்னு கேட்டேன். ஏன் மச்சான், அவன் என் நெஞ்சில் தான்டா இருக்கா. என்னடா சுகா சொல்கிற? ஆமாடா, அவன் என் நெஞ்சில் படுத்துருக்கா. என்னது? கொடுங்க சுகா. இதே வயனா? சொல்லு வயன். என்ன சுகா சொல்கிறீங்க? உங்கள் நெஞ்சில் படுத்துருக்காளா? ஆமாம், சொல்லலையாவா? இதோ கொடுக்குற, நீயே பேசு. சோயா எந்திரி. என்ன சுகா? இந்த பேசு. யார்? வயன் தான் பேசு. அத்தாடி வயனா? சரி கொடுங்க. ஹலோ, எங்கடி இருக்க? நான் பீச்சில் இருக்கேன்டி. யார் கூட? சுகா கூட. இல்லை, எனக்கு புரியல, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இல்லை வயன், என்னை மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பியா நீ? இல்லை வயன். சரி அதை விட, என்ன நீ சுகாவை லவ் பண்ணுறியா? ஆமாம். எப்போலேருந்து? நேற்று நைட்டிலேருந்து. சரி, இப்படி ஒருத்தி இருக்கனே, ஒரு வார்த்தைகிட்ட சொல்லுவோன்னு நினச்சியா? இல்லடி, சாரி. அதானே, நீ எப்படி சொல்லுவ? சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருந்த, அது இத்தனை வருஷமாயிட்டும் எனக்கு தெரியல. அப்புறம் நேற்று உனக்கும் அந்த காதல் மட்டும் எனக்கு தெரிஞ்சு போயிடுமா என்ன? பையன் கோவப்படாதடி, என்னமோ பண்ணு, எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. என்ன குல்ஃபி, இப்போ ஓகேவா? விடுங்க ஜிமினா. ஏய் என்னடி, அதான் இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? ஓகேவா ஜிமினா? கையெடுங்க ஜிமினா, நீங்கள் வேறு. ஏய் பாரு, அதான் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இன்னும் நம்ம 2 பேரும் தான். எப்படி ஜிமினா? கையெடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டியோட வேஸ்ட்டில் தானே கை வச்சுருக்கேன், அப்புறம் என்ன? ஜிமினா, இது கேண்டீன் ஜிமினா, என்ன ஜிமினா பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஓ, அதனால தான் தயங்குறியா? சரி வா, ஈவினிங் என் வீட்டுக்கு போகலாமா? என்ன ஜிமினா பேசிகிட்டு இருக்க? கையெடுப்போ அப்படின்னு சொல்லி நீங்களும் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறீங்க. ஜிமினாங்க பின்னாடியே வரான். ஹேய் பையன், நில்லடி, எங்கடி போகிற? ஜிமினா சொன்னா புரிஞ்சுக்கோங்க, கிளம்புங்க தயவு செஞ்சு. எதுக்கு இப்படி பின்னாடியே வரீங்க? பாருங்கள், எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவளுக பார்க்கட்டும்டி, பொறாம அதான் பார்க்குறாளுக, பார்த்துட்டு போட்டோம். என்ன ஏன் பொண்டாட்டி பின்னாடி நான் சுற்றுவேன்? யார் கேட்க போகிறான்? பாரு ஜிமினா, பொண்டாட்டி அது இதனால சொல்லாது, நான் சொல்லுவேன். ஐயோ, இவரை வச்சுக்கிட்டு. வச்சிருக்கியா? சரி வச்சுக்கா. ஜிமினா என்ன சொல்ல
ஏன்டா இப்படி பண்ணுற? நான் என்னடி பண்ணேன்? இன்னும் ஒன்றும் பண்ணலையே. சி, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? உன்கிட்ட பேசாமல் வேறு யாருக்கிட்டடி பேசுவேன்? ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிம்னும் இதை நோட் பண்ணுறான். ஐயோ, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. என்ன அழகு, என்ன அழகு. ஐயோ இப்படி ஒரு அழகு. ஜிவனா, இல்லைம்மா நீ கண்டினியூ பண்ணு. சரி எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? டேய் பொறுக்கி, என்னடா பேசிகிட்டு இருக்க? பொறுக்கியா? சரி, இந்த பொறுக்கி என்னெல்லாம் பண்ணுவான்னு காமிக்கவா? வேணாம் ஜிம்னா, பக்கத்தில் வராத. நான் வருவேன், என்ன பண்ணுவேன்? வேணாம் ஜிம்னா, பக்கத்தில் வராத. வருவேண்டி, என்னடி பண்ணுவ? ஜிமினுங்களை ஒரு எம்டி கிளாஸுக்குள்ளே தள்ளுறான். தள்ளிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஜிமினா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கதவை தர. எதுக்குடி? நம்ம ப்ரைவேட்டாக இருக்கிறது எல்லாருக்கும் காமிக்கவா? என்ன ப்ரைவேட்டாக இருக்கிறது? கிளம்பு நீ தள்ளு. ஏய், எங்கே போகிறீங்க வா அப்படின்னு சொல்லி அங்கே கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜிமினா, புரிஞ்சுக்கோ ஜிமினா, கையை விடு ஜிமினா. ஏய், நீ பாரு, என் கண்ணை பாருடி. என்ன? தள்ளிப்போ. ஏய், உன்னால் 2 செகண்டுக்கு மேலே என் கண்ணை பார்க்க முடியல. ஏன் சொல்லு. கண்ணுக்குள்ளே ஏதோ ஸ்பார்க் வச்சுட்டு இருந்தால் நான் எப்படி பார்க்க முடியும்? எது? கண்ணுக்குள்ளே ஸ்பார்க்கா? ஏய், பத்தியா நீயும் ரொமான்டிக்காக பேசுகிற. ஓவாச்சிங்கண்ணா. ஏய், நீ வாடி. பாரு, என் கண்ணை பாரு. எத்தனை நாள் தாண்டி என் பின்னாடியே சுற்றுறது? கொஞ்சமாச்சு என்னையும் திரும்பி பாருடி. ஏன்டி இப்படி பண்ணுற? நீ பாரு ஜிமினா, எனக்கு தெரியல, நான் லவ் பண்ணுறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. எப்பவுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு தெரியலடா, அவள் லவ் பண்ணா. இங்கே பாரு, அவள் லவ் பண்ணா இவள் லவ் பண்ணுறாங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம். சோயா பற்றி சொன்னேன். சோயா இப்போ ஷோக்கா கூட ஹாப்பியாக தான் இருக்கா. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நீ தான் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. அவள் அங்கே ஹாப்பியாக தான் இருக்கா. அப்படி இல்லை ஜிமினா, அது அப்படின்னு நீங்கள் சொல்லி வாயை திறக்கலை. அதுக்குள்ளேயே ஜிமினுங்களை கிஸ் பண்ணிடுறான். ஜிமினா, என்ன ஜிமினா பண்ணிகிட்டு இருக்க? ஏய், என்னடி ஒரு கிஸுக்கு எப்படியா? அதுவும் டீப்பாக போகலையே. என்ன ஜிமினா பண்ண நீ? இப்போ கிஸ் பண்ண? சரி போடா. போடாவா? பொறுக்கி பக்கத்தில் வராத. இந்த பொறுக்கி என்ன பண்ணுவான்னு காமிக்க வேண்டாமா? வாடி அப்படின்னு சொல்லி அவங்கள எடுத்து டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா மிஸ், ஹாப்பி எண்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு கமெண்ட்டையும் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் மோர் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜிமினா. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூடா. பாய்.